There will be more joy in heaven over one sinner who repents. லூக்கா 15:10. மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து கடவுளிடையே தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த கருத்தை தான் இப்பொழுது நாம் பாடலாக பாடினோம். மனம் திரும்பும் மனிதர் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே என்று பாடினோம். நற்செய்தியை ஒட்டி இந்த பாடல் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆராதனை பாடல். ஆக இறைவன் மனம் திரும்பும் பொழுது மகிழ்ச்சி கொள்கிறார், கை தூக்கி விடுகிறார். இன்னும் விசுவாசத்தை கொள், இன்னும் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள், நம்பிக்கை கொள், அவிசுவாசிராதே என்றெல்லாம் கடவுள் தன்னுடைய அபய கரத்தை நீட்டி நம்மை தாங்கிக் கொள்கிறார், நம்மை வரவேற்கிறார். ஏனென்றால் அந்த யோவான் எழுதிய நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்தில் இறைவன் இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் நேசித்தார் என்றால் தன் ஒரே மகனை உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இதுதான் அந்த நற்செய்தியினுடைய தாக்கம். துவக்கத்திலேயே அதை கொடுத்து நற்செய்தி முழுவதும் அதை விளக்கிச் சொல்வதாக அமைவதை காணலாம். The Son of God became the Son of Man, that the sons of men may become the sons of God. இறைமகன் மணுமகனானார், மணுமக்களை இறை மக்களாக்க. ஆகவே நம்மிடையே இறங்கி வந்து அவர் தன்னை மனிதருக்கு ஒப்பாக, அதை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் அருமையாக கவிதை வடிவில காண்கிறோம். கடவுளுக்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய நிலையை விட்டுவிட்டு மனிதனுடைய தன்மைக்கு தாழ்ந்து வந்து ஒரு பெரிய ராஜா இருக்கிறார். தன்னுடைய பேர குழந்தையை கொஞ்சும் பொழுது அவர் மண்டியிட்டு யானை நடப்பது போல நடப்பார். அந்த பேர குழந்தை அந்த தாத்தா மீது அமர்ந்து யானை ஓட்டுவது போல இருக்கும். ஒரு பெரிய மாமன்னர் அந்த குழந்தைக்கு முன்னால் மண்டியிடுவது எதற்காக? அந்த குழந்தையின் தன்மைக்கு இறங்கி வந்து. குழந்தைக்கு தெரியாது பெரிய ராஜா நம்முடைய தாத்தா, ஆகவே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த குழந்தைக்கு தெரியாது. குழந்தைக்கு தெரிந்தெல்லாம் பாசத்தோடு எனது தாத்தா. அதே போன்று இறைவன் தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி நம்மிடையே வந்திருக்கிறார். இதை புனித அகுஸ்தினார் மறுபடியும் மறுபடியும் அவருடைய வார்த்தைகளை ஆழப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். Though great is the misery of a haughty man, greater is still the mercy of the humble God. ஆணவ மனிதனுக்கு ஏற்படும் துன்பத்தை விட தாழ்ச்சியுள்ள மனிதனுக்கு ஏற்படும் துன்பம் அதிகம். ஐயோ, என்னுடைய இழிநிலைக்கு இறைவன் இறங்கி வந்திருக்கிறாரே. இதைத்தான் 2-3 நாட்களுக்கு முன்பு மறையுரையில் கொண்டேன். இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற மனிதன் கூனி குறுகி ஒரு நொந்து நூலாகி, ஐயோ ஆண்டவரே, நீரா என் நிலைக்கு இறங்கி வருவது என்று ஆயக்காரனாகட்டும் அல்லது ராயப்பராகட்டும் யார் வேண்டுமானாலும் இறை பிரசன்னத்தின் முன்னால் அதை உணர்ந்தவர்கள் அந்த இறைவனுடைய புனிதத்தன்மைக்கு முன்னால், இறைவனுடைய மிகப்பெரிய தன்மைக்கு முன்னால் தம்முடைய ஒன்றுமில்லாமையை உணர்ந்து அதற்காக வருத்தப்படுவார்கள் என்பதும், தவறவிட்டதை திரும்ப பெறும் மகிழ்ச்சியை தவறவிடுவதில்லை எவரும். ஏசுமாக்காவே ஒன்று காணாமல் போய்விட்டது என்றால் அதை கிடைக்கும் பொழுது நமக்கே எவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சாவி காணா போயிடுச்சு, தேடுறோம் தேடுறோம் தேடுறோம், கிடைத்தவுடன் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தேடி தேடி பார்ப்பாங்க, கிடைக்கலையா, அந்தோனியாரே அந்த சாவி திருப்பி நம்ம கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு மனவெளியன் ஜெபம் சொல்லிட்டு தேடுவாங்க, கிடைச்சிடும். உடனே அந்தோனியாருக்கு நன்றி, காணாமல் போனதை கண்டுபிடித்து விட்டேன். இறைவன் அதைவிட மகிழ்ச்சி அடைவார், காணாமல் போனதை மீட்கின்ற இறைவன். சென்ட் ஜான் மரிவியானே,
Oh, what happiness for us to know that God's mercy is infinite. What impetuous desires we must feel arising within us to go and to throw ourselves at the feet of a God who will welcome us with such great joy. John Mariviani, இறை இரக்கம் எல்லையில்லாதது என்பதை அறியும் போது எத்தனை மகிழ்ச்சி! நம்மை உந்தித்தள்ளும் வேட்கை எழுந்து இறைத்தாள் நம்மை சமர்ப்பிக்க இறைவன் நம்மை அதிக அன்போடு வரவேற்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், மதிப்பு, வரவேற்பு முகத்தில் தெரியும். மகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சில சமயத்தில் நமக்கு பிடிக்காதவர்களை நாம் வரவேற்பதற்கு தயங்கி கொண்டு வேண்டா வெறுப்பாக முகத்தை அஷ்டகோணலாக்கி கொண்டு, அஷ்டகோணல்னா 8 கோணல்லாம் வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கடமைக்கு வரவேற்பது நம்முடைய குடும்பங்களில் நடக்கிறது. சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், பிணக்குகள் இருக்கும், கருத்து பேதங்கள் இருக்கும். ஆகவே அந்த சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது, அவளை சந்திக்கும் பொழுது நம் முகத்தில் ஏற்படுகின்ற அந்த வெறுப்பு, அதை தவிர்க்க முடியாத சமயத்தில் இப்படி வைத்துக்கொண்டு இருப்பது தவறு. ஏனென்றால் இறைவனை பாருங்கள், நாம் அவருக்கு முன்னால் எவ்வளவு நீச பாவிகள். ஆனால் நம்மை வரவேற்க அவர் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிரிந்து செல்லும் மகனை திரும்பி வந்த பொழுது அந்த ஊதாரி மந்தன் பெற்ற மகிழ்ச்சியை போல மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே. அலெக்சாண்டர் போப் உடைய ஜெபம், Lord, teach me to feel another's woe, to hide the faults I see. That mercy I show to others, that mercy show to me. இறைவா, பிறரின் இன்னலை உணரும் உணர்வை எனக்கு தாரும். பிறரின் குறையை மறைக்கவும் பிறருக்கு நான் காட்டும் இரக்கத்தை எனக்கும் காட்டியருளும். பிறரின் இன்னலை உணரும் உணர்வை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தாத்தா, தோட்டக்காரர், ஒரு வாட்ச்மேன், 2 பேரும் கல்த திருநாளுக்காக சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. யாரும் இல்லை. ஒரு பையன் வந்து சேர்ந்தான், ஒரு இந்து பையன். சரி, கொஞ்சம் வாட்ச்மேனாக இரு, இது பெரிய ஃபேக்ட்ரி ஒன்றும் கிடையாது, அதனால் நீ எல்லா நேரமும் முடிச்சிருக்கணும்னு தேவையில்லை, அந்த ஷெட்டில் படுத்து தூங்கு, யாராவது தட்டுனா எழுந்து கதவை திறக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். தூங்குறதுக்கு சம்பளமா அப்படின்னு நினச்சிருப்பான் இருக்கு மனசில். ஆகவே நான் ஒரு 10:45 மணிக்கு போனேன். ஏன்னா ஃபாதர் செல்வம் 11 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் இந்த திருநாளுக்கு உதவிக்கிறதுக்காக. ஆகவே அந்த கதவை திறந்து வைக்கணுமே, அதை சொல்லணும், ஃபாதர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு சொல்லி 10:45 இந்த 2 நாய்களையும் அப்படியே கூட்டிக்கிட்டு வாக்கிங் மாதிரி போல நல்லா தூங்குறான். உத்தரவு கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன, நல்லா தூங்குறான். அப்போ இன்னொரு வேலை செய்கிற தாத்தாவையும் நீங்களும் வந்து கொஞ்சம் எடுங்க, அந்த 2 பேர் திரும்பி வர வரைக்கும். சரி ஃபாதர்ன்னு சொல்லி அவரும் வந்து சுற்றிட்டு வந்தார். பார்த்தேன், என்ன பார்த்தோன்னு வந்தார். ஃபாதர் தட்டி தட்டி பார்க்குறேன், அவன் எழும்பிய பாட்டு காண. பிறகு ஃபாதர் வருவான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா அந்த கல்லறையில் வேலை செய்கிறவங்கெல்லாம் அந்த மண்டபத்தில் படுத்துருக்குறாங்க. ஃபேன் போடணும், அந்த சாவி அவங்ககிட்ட தான் இருக்குது. கடினமாக வேலை செய்கிறவங்க பாவம் தூங்குறாங்க, புழுக்கமாக இருக்கும், கொசு கடிக்கும். ஃபேன் போடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா என்னான்னு தெரியல. இதுக்கடையில் எனக்கு டயர்டாக போச்சு, நான் பாட்டு வந்துட்டேன். சரி, அப்புறம் 2 நாளாக அவன் இந்த புதுசாக வந்த பையன் கேட்குறான், எனக்கு எவ்வளவு சம்பளம், எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க போகிறீங்க? வந்து சேர்ந்து 2 நாள் கூட ஆகலை. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், வரிசையாக நீ வந்து சேர்ந்த, எந்த இடத்துல லைட் போடணும், எந்த இடத்துல ஆஃப் பண்ணணும், இப்போ பாரு விடிஞ்சு போச்சு, இன்னும் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகலை. பிறகு அப்படியே வந்து பார்த்தேன், அந்த மண்டபத்தில் அந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேன் போடணும், நீ நல்லா ஃபேன் போட்டுக்கிட்டு தூங்கினி இல்லை? ஆமாம், வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு அந்த ஃபேன் போடணும்னு இல்லையா?
நேற்று போட்டேன், நேற்று கூட நான் சொல்லி அனுப்பி நீ இன்னொருத்தோட வந்த, முந்தா நாள் 11 மணி ஆயிடுச்சு, நான் வாக்கிங் வந்துட்டு திருப்பி வந்து ஒன்னுட்ட சொல்லி நீ சாவி எடுத்து போடணும், என்னால் முடியல, டயர்டாச்சு, நான் போயிட்டேன் சரின்னு. ஆனால் அவர்கள் அப்படி இருக்கும்பொழுது அந்த உணர்கிறோம் அல்லவா, பிறரின் இன்னலை உணரும் உணர்வை எனக்கு தாரும். அது சொல்லி தெரிவதில்லை, தானாக தெரிய வேண்டும். பிறரின் குறையை மறைக்க கடவுளுடைய குணமே குற்றந்தனை காணாது, குறைதனை நாடாது, நிறைதனை நோக்குபவர் தான் இறைவன். குற்றந்தனை பார்க்க மாட்டார். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிப்பவர். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை நாம் பெற வேண்டும். தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை யாயும் மறியும் உலகின் தாய் ஆகின் ஐயா, நீ அருதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா. தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை யாயும் மறியும் உலகின் தாய் ஆகின் ஐயா. நீ எல்லாருக்கும் தாயாக இருக்கிற. இந்த பெங்குவின் பறவைகளை பற்றி சொல்லப்படும் பொழுது, பெங்குவின் பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், எல்லாம் அது சிஸ்டர்ஸ் போல இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டு கருப்பு முக்காடு போட்ட மாதிரி இருக்கும். எல்லாம் பார்க்கறதுக்கு நூற்றுக்கணக்கான பறவைகள் இருக்கும், வட துருவத்திலும் தென் துருவத்திலும். அதை பற்றி நிறைய கருத்துக்கள் உண்டு. இப்ப நான் சொல்ற ஒரே கருத்து, இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பறவைகள் இருந்தாலும் அதன் குட்டிகள் அதனுடைய தாயை அறியும். வேற இடத்துக்கு போவாது, தன் தாயை அறியும். தாயும் தன் குட்டிகளை அறியும். அதுதான் தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை யாயும் அறியும். அந்த தாயும் அந்த கன்றுகளை அறிவார். அதே போன்று இறைவன் தன் மக்களை அறிவார். அப்படிப்பட்ட இறைவன் நம் ஆண்டவர். எனவே அவருக்கு நம்முடைய எல்லா விதமான அந்த பக்தி, விசுவாசம், நம்பிக்கை அனைத்தையும் ஸ்துதி, தோத்திரம், புகழ், மகிமை கொடுப்பதற்கு நாம் என்றும் தயாராக இருப்போம், முழுந்தால் இருப்போம். ஜெபம். Lord Jesus, let your light dispel the darkness, that what is lost may be found and restored. Let your light shine through me, that others may see your truth and love and find hope and peace in you. ஆண்டவராகிய இயேசுவே, அருள் ஒளி அனைத்து இருளையும் அகற்றுவதாக, இழந்து போனவை தேடி மீட்கப்படுவனவாக. உமது அருள் ஒளி என் வழியாய் ஒளிரச் செய்யும். அதனால் பிறரும் அன்பையும் உண்மையையும் கண்டு நம்பிக்கையும் சமாதானமும் அடைவார்களாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையை எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எமை நீர் அன்பு செய்கின்றேன், மாறாத அன்பு, என்றுமுள்ள பேரன்பு, எத்தகைய நிபந்தனையும் இல்லாத அன்பு என்பதை உணர்ந்து அதற்கு நாங்கள் என்றும் கடப்பாடுடையவர்களாக, அதை என்றும் மறவாதவர்களாக இருக்கக்கூடிய மன தெளிவை தந்து எம்மை ஆசீர்வதிப்பீராக. இந்த வல்லமையான நேரத்தை எம்மோடு சேர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக தொலைக்காட்சி வழியாக இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற மக்கள், இந்த தொலைக்காட்சி சேவைக்கு ஏற்படுகின்ற தடங்கல்களை நீ தவிர்த்தருளும். நேற்றைய தினம் கல்லறை திருநாளை UFX சேனலில் பார்க்க முடியாமல் ஒரு தடை, BSNL வயர் அங்கு சென்னையில் அருந்து போனதால் அந்த 2 மணி நேர தொலை தொடர்பு இல்லாமல் அநேகர் இந்த கல்லறை திருநாளில் பங்கேற்க முடியவில்லை என்ற ஒரு மன ஆதங்கத்தோடு
என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். யூடியூபில் பார்க்கலாம், அன்பொலி டிவியின் வழியாக பார்க்கலாம், ஹோலி கிராஸ் வழியாக பார்க்கலாம். ஆனால் இந்த UFX வழியாக பல்வேறுபட்ட மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நேற்று இழக்க நேர்ந்தது. இந்த தடையினால் இவ்வாறு தடைகள் ஏற்படா வண்ணம் மக்கள் இவைகளில் பங்கேற்பதற்கு வேண்டிய வகையிலே நீர் எம்மை ஆசீர்வதியும், நீர் எமக்கு வேண்டிய நன்மைகளை தாரும். இன்னும் அநேகர் இதில் பங்கேற்று பலன் தரக்கூடிய வகையில் இதை உத்வேகப்படுத்தியருளும். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உபயதாரர்கள், நன்மனத்தோர் என்னும் பல வகைகளிலே உதவி செய்வோர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.